ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வீட்டில் ப்ரௌனி செஞ்சுருந்தேன். அதில் ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு. என்னன்னா, அன்றைக்கி ப்ரௌனி நைட்டில் தான் செஞ்சுருந்தேன். நைட்டில் செஞ்சதுனால எங்கள் வீட்டுக்காரர் அன்றைக்கி ஒரு பீஸ் தான் சாப்பிட்டாரு. மறுநாள் வேலைக்கு போயிட்டார். அதுக்கும் மறுநாள் எங்கள் வீட்டுக்கார் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தார். வந்ததும் ப்ரௌனி செஞ்சுருந்தே இருக்கா அப்படின்னு கேட்டார். எனக்கு ஒரே கஷ்டமாக போச்சு. என்னன்னா, நாளே நானும் என்னோடய பொண்ணும் உட்காந்து முழுசாக காலி பண்ணிட்டோம். சரி, இன்றைக்கி மறுபடியும் செஞ்சு கொடுக்கலான்னு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் வீட்டுக்காருக்கு கேஷ்யூ நட்னால் ரொம்ப பிடிக்குமா, கேஷ்யூ நட்டு, அப்புறம் டார்க் சாக்லேட், மில்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட் எல்லாமே போட்டு செஞ்சுட்டேன். ப்ரௌனியும் சூப்பராக க்ரிங்கிள் டாப்போட ஃபட்ஜியாக அன்னைக்கு வந்த மாதிரி இன்றைக்கும் சூப்பராகவே வந்துருந்துச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ரௌனி வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரீ ஷிப்பிங்கில் போயிட்டுருக்கு. ஆறுனதுக்கப்புறம் பீஸ் போட்டு என்னோடய 2 பிள்ளைங்களுக்குமே ஃபஸ்ட்டு கொடுத்தேன். அவங்க சூப்பராக சாப்பிட்டாங்க. நானுமே ஒரு பீஸ் சாப்பிட்டேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் வெளில போயிருந்துட்டு வந்தார். அவருக்கும் கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு சூப்பர்னு சொல்லிட்டாரு. பை.